ஹே கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பார் கிராஃப் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பார் கிராஃப் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கேட்டகரிக்கல் டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் பார் கிராஃப் வந்து நம்ம யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இசிஇ அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு, இதுல வந்து நமக்கு மேல், ஃபீமேல், ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிரான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரியான 3 ஜெண்டர்ஸ் இருக்காங்க. இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கவுண்ட் ஈக்குவல் டூ மேல்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த இசிஇ டிபார்ட்மெண்ட்ல மேல் ஜெண்டருக்குள்ள 120 பாய்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இத வந்து நம்ம நம்பரா குடுத்துக்கலாம். ஸோ 120 பாய்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் அதே மாரி விமென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது, நமக்கு வந்து ஒரு 300 விமென்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கும்போது, நமக்கு வந்து ஒரு 25 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து அந்த ரெஸ்பெக்டிவான ஜெண்டர்ஸ்ல வந்து இருக்காங்க. இதுதான் வந்து நம்ம கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 டேட்டா வச்சு நம்ம பார் கிராஃப் வரைய போறோம். அந்த பார் கிராஃப வச்சு இந்த கேட்டகரிக்கல் டேட்டா வந்து அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ, அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, பிஎல்டி டாட் பார் அப்படிங்கிற இந்த மெத்தட யூஸ் பண்றேன். மெத்தட யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட கேட்டகரிக்கல் டேட்டா வந்து இந்த இடத்துல குடுத்துர்றேன். மேல், ஃபீமேல், டிரான்ஸ் அப்படிங்கிறது நம்ம இசிஇ அப்படிங்கிற லிஸ்ட்ட வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ, அத வந்து இந்த இடத்துல குடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கவுண்ட்ட வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். கவுண்ட்ட வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு பிஎல்டி டாட் ஷோ அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுத்துர்றோம். ஸோ, ஷோ குடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, ஈஸி இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ, ஃபர்ஸ்ட் இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம இத எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கேட்டகரிகளுக்கு, இந்த கேட்டகரீஸ்க்கு வித் ரெஸ்பெக்டிவான கவுண்ட்ட வச்சு நமக்கு வந்து பார் கிராஃப் வந்து பிளாட் ஆயிடும். இப்போ இந்த இசிஇ டிபார்ட்மெண்ட்ல எந்த ஜெண்டர் வந்து அதிகமான கவுண்ட்ல இருக்காங்க அப்படின்னா, ஃபீமேல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இசிஇ டிபார்ட்மெண்ட்ல அதிகமா இருக்காங்க. அண்ட் தென் எந்த ஜெண்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டர் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்காங்க. அண்ட் தென் ரொம்ப ஹையா இருக்க ஜெண்டருக்கும், அண்ட் தென் ரொம்ப லோவான கவுண்ட் இருக்க ஜெண்டருக்கும் எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இத வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இத இந்த மாரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து ஒரு 10 சிட்டி எடுத்துக்கிறோம். அந்த 10 சிட்டியோட டெம்பரேச்சர்ஸ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பிளாட் பண்றோம். அதாவது அந்த 10 சிட்டீஸ பேஸ் பண்ணி அதோட டெம்பரேச்சர வந்து நம்ம பார் கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணிட்டு, ஒவ்வொரு சிட்டிக்கும் நமக்கு எந்த மாரியான டெம்பரேச்சர் இருக்கு, எந்த சிட்டில டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, எந்த சிட்டில டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு, அண்ட் தென் அ எந்த சிட்டில வந்து நமக்கு டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜா இருக்கு, அண்ட் தென் ஹோல் சிட்டியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்ளோ இருக்கு, இந்த மாரியான யூஸ் கேஸஸ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதே பார் கிராஃப்ல நம்ம வந்து கலர் யூஸ் பண்ணலாம். அதே மாரி ஆல்ஃபா, அண்ட் தென் விட்த் யூஸ் பண்ணலாம். லெஜெண்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸ் லேபிள், எக்ஸ் டிக் இந்த மாரியான எல்லா மெத்தட்ஸும் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோமோ, எல்லா மெத்தட்ஸும் வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணலாம். இத வந்து நம்ப வெர்டிக்கல் பார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாரியே நமக்கு ஹரிசான்டல்லயும் வந்து பிளாட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சேம் கோடையே நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு, பார் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல ஒரு ஹெச்ச வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து இதோட விட்த் வந்து பார்க்க ரொம்ப ஒரு மாரி வியர்டா இருக்கு. அதனால வந்து விட்த்த வந்து 0.5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு, கோட வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ ஹரிசாண்டல் பார் கிராஃப்ல வித் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுச்சு. இங்க வந்து நம்ம வித் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹைட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஹைட் அப்படிங்கிறத இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு கோட எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, இப்ப வந்து இதோட ஹைட் வந்து நமக்கு ரெட்யூஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த கேஸ்ல அதாவது வெறும் பார் கிராஃப் யூஸ் பண்ணும்போது நம்ம வித் 0.5 அப்படின்னு குடுத்தோம்னா, இந்த விட்த் இருக்கு இல்லையா? இந்த விட்த் வந்து இது எடுத்துக்கும். பட் நம்ம பார் கிராஃப் வந்து ஹரிசான்டல் யூஸ் பண்ணோம்னா, இத வந்து நம்ம விட்த்ன்னு சொல்ல மாட்டோம். இத வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, ஹைட் அப்படிங்கிறத சொல்லுவோம். அண்ட் தென் இந்த இந்த விட்த் இருக்கு இல்லையா? இந்த விட்த் வந்து நமக்கு நம்மளோட வேல்யூஸ பொறுத்து மேப் ஆகும். அதனால பார் ஹெச் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஹைட் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அண்ட் தென் வெறும் பார் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து விட்த் அப்படிங்கிறத இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார் கிராஃப் வந்து யூஸ் பண்ணி நம்ம கேட்டகரிக்கல் டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோல ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இணைந்திருங்கள் ரகரப் டெக்குடன். நன்றி.